ஹலோ மக்களே, வெல்கம் டு அமலாஸ் டைரிஸ். இப்போ ஆலு பரோட்டா செய்வது எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஒரு கப்பில் கோதுமை மாவு எடுத்துக்கிட்டு அதில் சால்ட் போட்டு பிசைஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு மிடில் சைஸ் ஆனியன் பொடியாக நறுக்கிட்டு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி இதெல்லாம் நல்லா பொடியாக நறுக்கி, உருளைக்கிழங்கு வேக வச்சு தோலை ரிமூவ் பண்ணி வச்சுக்கிட்டு, நம்மளுக்கு தேவையான அளவு மாவு வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். எந்த அளவு உருண்டை சைஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். அப்புறம் அதை வந்து சப்பாத்தியாக தேய்ச்சி எடுத்துக்கிட்டு, நம்ம உருளைக்கிழங்கு மசித்த உருளைக்கிழங்கு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, ஆனியன் எல்லாத்தையும் சேர்த்து அந்த இதை வந்து நடுவில் சால்ட்டும் சேர்த்துருக்கணும். அதில் நடுவில் அதை வந்து ஸ்டப் பண்ணிவிட்டு அதை அப்படியே சப்பாத்தி மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும். இப்போ அதை நம்ம தவாவில் போட்டு ஒன் சைட் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் அதை திருப்பி போடணும். இதை நம்ம லைட் பண்ணி பார்க்கலாமா? இந்த ஆலு பரோட்டா கூட ஆனியன் கர்டு, ஆனியன் வச்சு தயிர் பச்சடி மாதிரியும் சாப்பிடலாம்.